அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? என்ன பண்ணுறீங்க? பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை டிக் பண்ணுங்கள். யார் யார் எந்தெந்த ஊரில் வந்து பார்க்குறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ என்னென்னா, என்னோடய பொண்ணு வந்துட்டு டிகிரி முடிச்சிட்டாங்க, ஃபஸ்ட் டிகிரி முடிச்சிட்டாங்க. அதுக்காக கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. அவங்க வந்து எங்கன்னா நம்ம சென்னையில் இருக்கிற தேனாம்பேட்டையில் இருக்கிற எஸ்ஐடி ஃபாத்திமா காலேஜில் தான் வந்துட்டு படித்தாங்க. பிகாம் படித்தாங்க. பிகாம் முடிச்சுட்டு இப்போ அடுத்து எம்பிஏ வந்துட்டு படிச்சுட்ருக்காங்க. ஆனால் ஃபஸ்ட் இயருக்கு வந்து இப்போ தான் வந்துட்டு கிராஜுவேஷன் அந்த சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. அதுக்காக நாங்கள் வந்து எங்கள் ஃபேமிலியோடு வந்து போயிருந்தோம். ரொம்ப 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 எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. என் வாழ்க்கையில் எனக்கு கிடைச்ச முதல் வெற்றின்னு சொல்லலாம். ஏன்னா நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். நான் வந்து என்ன நினச்சேன்னா, நான் வந்து படிக்கலை, என் பசங்க வந்து படித்து ஆளுக்கு ஒரு டிகிரி மட்டும் வாங்கிடணும். என்னோடய கடமை என்னென்னா, அவங்களுக்கு ஒரு டிகிரி வாங்கி தந்துடணும். அதே மாதிரி அவங்களுக்கு நல்லபடியாக ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும். இதுதான் என்னோடய ஆசை. மற்றபடி எனக்கு வந்து வீடு வாங்கணும், இடம் வாங்கணும், நகை நட்டு போடணும், அதெல்லாம் எனக்கு எந்த ஆசையும் கிடையாது. நான் வந்து நினச்சதெல்லாம் என் பசங்க படித்து ஒரு டிகிரி வாங்கணும். ஏன்னா நான் படிக்காதனால நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன். நான் வந்து ஹோட்டலில் போய் சாமான் கழுவிருக்கேன். என்னென்ன வேலைலாம் செய்ய முடியுமோ 200 300 தான். எவ்வளோ வேலை பார்த்தாலும் அந்த காலத்துலலாம் 10 வருஷம் முன்னாடிலாம் 200 300 தான் சம்பளம் கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 500 கிடையாது. இப்போயும் நான் அந்த 500 சம்பளத்துக்கு தான் காலத்துக்கும் கஷ்டப்பட்டுருக்கேன். இது மாதிரி நான் என் பிள்ளைங்க வந்து கஷ்டப்படக்கூடாது. அவங்க வந்து ஒரு டிகிரி வாங்கிடணும். அப்போ அவங்க ஒரு கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னோடய மைண்டில் வந்து நான் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடியே நினச்சது. என்னோடய கனவு வந்து இன்றைக்கி தான் அது வந்து நிறைவேறிச்சு. ஃபஸ்ட்டு பொண்ணுக்கு வந்து நல்லபடியாக அவங்க ஃபஸ்ட் டிகிரி முடித்து இப்போ 2வது டிகிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு நல்ல இடத்துல மேரேஜும் பண்ணி முடிச்சிட்டேன். என்னோடய வாழ்க்கையில் நான் ஒரு முதல் படியை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். எனக்கு வந்து 3 பிள்ளைங்க இருக்காங்க. 2 பொம்பளை பிள்ளைங்க, ஒரு பையன். அதில் வந்து ஃபஸ்ட்டு பொண்ணுக்கு என்னோடய கடமைகள் நான் முடிச்சிட்டேன். இப்போ வந்து 2வது பொண்ணு இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு பையன் இருக்கான். 2வது பொண்ணு வந்து பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறாங்க. எங்கன்னா அவங்க வந்து சோழிங்கநல்லூரில் இருக்கிற நம்ம சத்யபாமா காலேஜில் படிக்கிறாங்க. அதே மாதிரி என் பையன் வந்து மதுரவாயிலில் இருக்க எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில் பிடெக்கு படிக்கிறான். அவங்களும் இதே மாதிரி அரியர்லாம் இல்லாமல் நல்லபடியாக கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் வாங்கிட்டாங்கன்னா எனக்கு அந்த கடமையும் முடிஞ்சிடும். ஆனால் என்னோடய பிள்ளைங்கிட்ட எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா, ஃபெயில் ஆகாமல் படிப்பாங்க, அரியர் வைக்க மாட்டாங்க, அரியர் வைக்காமல் படிப்பாங்க. ஆனால் வீட்டில் எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க வந்து அரியர் வைக்காமல் பாஸ் ஆகிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இது வரைக்கும் என் பசங்களை வந்து எந்த வேலை வெட்டியும் நான் அனாவசியமாக வாங்க மாட்டேன், எந்த வேலை வெட்டியும் நான் சொல்ல மாட்டேன். நாங்கள் இப்போ போன இடத்துல பார்த்திங்கன்னா, எங்களுக்கு பேரண்ட்ஸுக்குன்னு இந்த மாதிரி சேர் போட்டு தனியாக எங்களை உட்கார வச்சுட்டாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து மொத்தமாக ஒரு ஆடிட்டோரியமில் வச்சுட்டாங்க. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸும் பேரண்ட்ஸும் சேர்ந்து மொத்தம் நாங்கள் ஒரு 1500 பேருக்கு மேலே போயிருந்தோம். அவ்வளோ பெரிய வந்துட்டு அவங்க வந்து மேனேஜ் பண்ண முடியாது. அதனால் வந்து பேரண்ட்ஸ் எல்லாரையுமே வந்து கிரவுண்டில் வந்துட்டு இந்த மாதிரி சேர் போட்டு உட்கார வச்சுட்டாங்க. எங்களுக்கு இந்த மாதிரி டிவியில் வந்துட்டு பெருசாக டிவியில் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. நாங்கள் இங்கே உட்காந்து பார்க்குற மாதிரி அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. அதனால் நாங்கள் வந்து வெளியிலே உட்காந்து பார்த்தோம். நல்லபடியாக நாங்கள் போனது எல்லாம் முடிஞ்சிட்டு எங்கள் பாப்பாவும் சர்டிஃபிகேட் வாங்கியாச்சு. அங்கே வந்து ஸ்நாக்ஸ் எல்லாமே விட்டுச்சு. பசிக்கு நாங்கள் யாருமே சாப்பாடு வந்து சாப்பிடல. எங்களுக்கு வந்து இது வந்து சாப்பாடு சாப்பிடாம ஒரு சந்தோஷமாக ஆகிடுச்சு. அதனால் எங்களுக்கு பசிக்கல. ஆனால் சர்டிஃபிகேட்லாம் வாங்கிட்டு வெளியே வரும்போது பசிச்சு, அப்புறம் வெளியே வந்துட்டு ஹோட்டலில் சாப்பிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. எங்கள் பாப்பா நல்லபடியாக டிகிரி கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அப்போ அது வந்து முஸ்லீம் காலேஜ் தான். அங்கே படிக்கிற பசங்களையும் ஒரு 80% வந்து முஸ்லீம் தான் இருப்பாங்க. 25% வேணால் இந்து பசங்க இருப்பாங்க. முஸ்லீம் தான் இருப்பாங்க எல்லாருமே. நல்ல காலேஜ், நல்லபடியாக முடிச்சுட்டு வெளியே வந்துட்டாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. என் வாழ்க்கையிலே நான் வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்ட நாள் எதுனா, அது வந்து எங்கள் அம்மா, என் பையன், நான் சந்தோஷப்பட்ட நாள் ஃபஸ்ட்டு வந்து எங்கள் பாப்பாவுக்கு நல்லபடியாக கல்யாணம் ஆனது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் இப்போ இந்த கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் வாங்கினது 2வது விஷயம். அதே மாதிரி இன்னும் 2 பிள்ளைங்க இருக்காங்க. அவங்க நல்லபடியாக எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்கன்னா அதுவே எனக்கு வந்து ரொம்ப 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 வாழ்க்கையிலே சந்தோஷம். மற்றபடி வீடு வாசல் நகை நட்டு
சொத்து பத்து இதெல்லாம் வச்சு நம்ம என்னங்க பண்ண போகிறோம். இப்போ நம்ம வந்து போகும்போது அதெல்லாம் கொண்டு போக மாட்டோம். ஆனால் பார்த்திங்கன்னா நம்ம பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி ஒன்று நம்ம பண்ணுறனால அவங்க காலாகாலத்துக்கும் நல்லபடியாக லைஃப்